அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு அண்ட் டிஎன்ஜேஎஃப்யு அண்ணாமலை இது மூணும் ஒரே அப்ளிகேஷன், ஒரு போர்ட்டல் டிஎன்ஏ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அப்ளிகேஷனு. அதில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்கில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் தான் வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஆரம்பித்ததுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த பேசி சொல்கிறது. சரி, சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் அப்படின்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன், பார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். இப்போ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸ்ஸு ப்ளஸ் அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ், இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. அப்புறம் கோர்ஸ் வைஸு ஃபஸ்ட்டு காலேஜஸ் பார்க்கணும், அடுத்து கோர்சஸ் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த நீங்கள் கோர்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் டிசைட் பண்ணியாச்சு. அதான் நீங்கள் இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அடுத்த அஃபிலியேட்டட் காலேஜ்லேயும் 28 காலேஜஸ், அதுலேயும் வந்து ப்ரையாரிட்டிஸ் எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அங்கே டீச்சிங் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, இது எப்படி டாப் 10 எந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபடி தான் இப்போ டிஎன்ஏயில் அக்ரிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டும், அடுத்து அஃபிலியேட்டடில் டாப் காலேஜஸும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸு. டிஎன்சி பொறுத்த வரைக்கும் அங்கேயே கோர்ஸ் தான். இப்போ கோர்ஸ் வந்து பிஎஃப்எஸ்சி இருக்குது, அடுத்து பிடெக்கு, பிபிஏ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பிஎஃப்எஸ்சிக்கு 3 காலேஜஸ் இருக்குது. அந்த 3 காலேஜில் எந்த காலேஜ் வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கும் இதே விஷயம் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இருக்குது. அது மாதிரி பார்த்து அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது அண்ணாமலை பார்த்தோம்னா ஒரே ஒரு காலேஜ் தான். அதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது பெருசாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் அண்ணாமலையில் படிக்கணும் அப்படின்னா கோர்ஸுக்கு மட்டும் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேணுமா இல்லை ஹார்டிகல்ச்சர் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். கோர்ஸை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, ஒரே காலேஜ் தான். அது மாதிரி அது சாய்ஸை ஃபில் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணி மீன்ஸ் ஒரு குழப்பங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதை நம்ம வந்து கோர்ஸு, காலேஜ் இது 2 விஷயந்தான். அதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கு. ஃபில் பண்ண உடனே நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். சப்போஸ் இதில் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்கணும், சார் ஃப்யூச்சரில் மாற்றிக்க முடியுமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு, இப்போ ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அது எப்போனா அந்த கவுன்சிலிங் பொழுது வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்ளிகேஷன் போட்டாச்சு, ரேங்க் மெரிட் லிஸ்ட்டாக வந்தாச்சு, நீங்கள் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க கவுன்சிலிங், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு, அப்போ அந்த டைமில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மாற்றுறதுக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள், ஃபீஸு பே பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த தகவல் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.